மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. ஸோ நீங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் போயிருக்கீங்கன்னு ஏற்கனவே எபிசோடில் கேட்டால் அதை கேட்க மாட்டேன். நான் இப்போ வித்தியாசமாக என்ன கேட்க போகிறேன்னா, சில இடங்கள்லாம் நம்ம இன்டர்நெட்லேயே ப்ரௌஸ் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம்லாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்குலாம் இப்போ நம்ம 2 பேர் பேசியே வந்து ஆடியன்ஸ் வந்து கூட்டு போகிறோம் இந்த எபிசோட். ஓகே, அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்டார்டிகா, மவுண்ட் எவரெஸ்ட் இதெல்லாம் வந்து எல்லாருமே போகக்கூடிய இடங்கள் கிடையாது. ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ரொம்ப அட்வென்ச்சரஸும் கூட. அண்டார்டிகாலாம் யாருமே போனதில்லை. ஸோ ஆனால் வந்துட்டு அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சேட்டலைட் மூலமாக பிக்சர்ஸ்லாம் எடுத்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அந்த இடம்லாம் உண்மையிலே எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போறோம். அதாவது நம்ம வீட்ல இருந்தே வந்து கூட்டிட்டு போக போறோம். ஆமா, கூட்டிட்டு போக போறோம் ஆடியன்ஸை. பட் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இந்த எக்ஸாட்டிக் பிளேசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அண்டார்டிகா பத்தி. இப்போ அண்டார்டிகா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஐஸ்ல ஆனது அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப -டிகிரில இருக்கும். ஸோ அது ஃபுல்லாவே வந்து பயங்கர பனிக்கட்டிகளில் வந்து நிறைஞ்சது. இது வந்து ரொம்ப வாழ்றதுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். இப்போ வாழவே முடியாது. அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போனவங்க கூட நிறைய பேர் போனவங்க வந்து திரும்பி வரல. ஸோ அதில் எத்தனை பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 4400 பீப்புள் வரைக்கும் போயிட்டு அந்த கிளைமேட் கண்டிஷன்லேயே அவங்க எப்படியோ வார்மாக வச்சுக்கிட்டு எப்படியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதுதான் வந்து கணக்கெடுப்பு. அது மட்டும் இல்லாம அங்க மக்கள் வாழ முடியலனாலும் அங்க எந்த உயிரினம் வந்து அதிகமா வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்குயின் இருக்கு இல்லையா? பென்குயின் வாழ்றதுக்கு வந்து அது உகுந்த கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து 3.8 மில்லியன் பென்குயின்ஸ் வந்து பிரீட் ஆகுதான். ஸோ அதாவது 38 lakhs பென்குயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஜூலையும் இருக்க பென்குயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து அண்டார்டிகால இருந்தா வந்து வருதான். ஓகே, அண்டார்டிகா அட்லீஸ்ட் பென்குயின்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக பிரயோஜனப்படுதுன்னு நம்ம வந்து யோசிச்சுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, ஓகே. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வந்ததுக்கான நேரம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? இது சூரியோதயம். இன்று 30/12/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:15. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் மாலை 5:10 வரை மகம், பிறகு பூரம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ராம், கோரல் ரீஃப்ஸ் அதாவது பவழப்பாறைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோகிராஃபில ஏதோ படிச்ச மாதிரி இருக்கீங்க. ஜியோகிராஃபில படிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து கடல்ல வாழ்ற 25% ஆஃப் அந்த உயிரினங்கள் எல்லாருமே வந்து இதுதான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பவழப்பாறைகள் வந்து இயற்கையாவே வந்து உண்டாகிறது. இது வந்து 20,000 வருஷம் ஆகுமா. அது டோட்டலா வந்து உருவாகிறதுக்கு 20,000 இயர்ஸ் ஆகுமா. ஸோ ஆனா உருவாக மீன் எல்லாமே அந்த உயிரினங்கள் எல்லாமே இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப பாக்குறதுக்கே உங்களோட விண்டோஸ் சிஸ்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஸ்கிரீன் சேவரா பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேயா? ஸோ வந்து ரொம்ப கடலுக்கு அடிமட்டத்துல அந்த பேஸ்ல தான் இது வளரும். டிஸ்கவரி சேனல்லாம் காட்டுவாங்களே. ஆமா. ஸோ வந்துட்டு வீட்ல இருந்தே நம்ம பார்க்கலாம் அந்த விஷயங்கள்லாம். ஸோ வந்து 20,000 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இது வந்து முழுசா உருமாறுவான். ஸோ நிறைய கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ 20,000 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல் எல்லாம் வந்து போய் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா வந்து டீம்லாம் ஃபார்ம் பண்ணி போயிட்டு வருவாங்களாம். ஸோ இந்த பவழப்பாறைகள் வந்து நிறைய உயிரினங்களுக்கு வந்து சோறு போடுது இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டூரிசமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தமா இதனால வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வருஷம் நம்ம டூரிசம்ல இந்த பவழப்பாறைகள்ல மட்டுமே காட்டி நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கோமா. அதாவது இந்த ஆக்வா டைவிங்லாம் சொல்றாங்கல்ல, சோ தண்ணிக்குள்ள போய் பார்க்கிறது. ஆமா. ஸோ ஏதோ ஒரு வகையில டூரிசம், அது வந்து கேமரா மூலமாவும் இருக்கலாம், இல்ல நேரா போய் ஆடியன்ஸ்க்கு காட்டுறதாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ மொத்தமா வந்து 100 கோடி ரூபாய் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆக்வா டைவிங்லாம் பண்ணி இந்த கோரல் ரீஃப்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன். இப்போ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்தாதுலேருந்து ஒரு பாட்டு, அதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி.
ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை வேந்தல் தொலைக்காட்சி மூலமாக மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய அருமையான நேரத்திலே நாம் இருக்கின்றோம். அபிராமி அந்தாதியினுடைய 64வது பாடல் பராசக்தியினுடைய திருவருளினாலே பக்தி பெருக என்கின்ற தலைப்பிலான பாடல். பக்தி தான் இந்த உலகத்திற்கு மிக தேவையான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே பக்தியினுடைய மிக அருமையான பலன்கள் நிறைய இருக்கிறது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடல். வீணே பலிகவர் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன், ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே என்கின்ற பாடல். பக்தி பெருக வேண்டும். பக்தி என்று சொன்னால் என்ன என்பதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பக்தி என்று சொன்னால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? விபூதி பூசிக்கொள்வது, குங்குமம் வைத்துக்கொள்வது, அல்லது திருமண் இட்டுக்கொள்வது, கோயிலுக்கு போவது, அர்ச்சனை செய்வது, மாவிளக்கு எடுப்பது, காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, அலகு குத்தி கொள்வது, பூக்குழி என்று சொல்லக்கூடிய தீமிதி திருவிழாவிலே பூக்குழியிலே இறங்குவது, பாத யாத்திரையாக செல்வது, இப்படியெல்லாம் நாம் பக்தி என்று சொன்னால் நம்முடைய மனம் உடனே அதிலே பொருத்தி பார்க்கிறது. ஆனால் உண்மையிலே பக்தி என்ன என்று கேட்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் புற சடங்குகள். நம்மை கொண்டு போய் பக்தியிலே சேர்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம், புறச்சடங்கு. அப்படி பக்தி என்றால் என்ன என்று கேட்டால், பக்தி என்று சொன்னால் பக்குவம் என்று பொருள். பக்குவமாக இருக்க வேண்டும். பக்குவத்திற்காகத்தான் நாம் கோயிலுக்கு போகிறோம். பக்குவம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வழிபாடு செய்கிறோம். கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் இருக்கக்கூடாது. அந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கோயிலுக்கு செல்கிறோம். ஆனால் கோயிலுக்கு போனால்தான் நமக்கு ஆணவம் வந்து விடுகிறது. எனக்கு முதலிலே தீபாராதனை காட்டவில்லை, எனக்கு முதலிலே விபூதி கொடுக்கவில்லை, எனக்கு முதலிலே மரியாதை செய்யவில்லை, நான் ரொம்ப நேரமாக நிற்கிறேன், எனக்கு அர்ச்சனை செய்து தராமல் வேறு யாருக்கோ செய்து கொடுக்கிறார்கள், நான் யார் தெரியுமா? அந்த ஆணவம் எங்கே வந்து நிற்கிறது என்று கேட்டால் ஆலயத்திற்கு சென்றவுடனே தான் வருகிறது. அங்கேதான் கோபப்படுகிறார்கள் நிறைய பேர். ஆனால் அது உண்மையான பக்தியா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எது பக்தி என்று சொன்னால் மிக தெளிவாக மகாகவி பாரதி சொல்லுகிறான், மிகுந்த பொறுமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் பக்தர்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கோயிலுக்கு பாருங்கள், நமக்கு எல்லாவற்றுக்கும் அவசரம். தீபாராதனை பார்ப்பதற்கு அவசியம். கோவிலை சுற்றி வருபவர்கள் கூட பார்த்தால் நீங்கள் வேக வேகமாக சுற்றி சுற்றி வருவார்கள். கோவிலை எப்படி சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாளோ அப்படி நடந்துதான் ஆலயத்தை வலம் வர வேண்டும். இன்றைக்கும் கூட திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருகிறார்கள். மற்ற நிறைய ஆலயங்களிலே கிரிவலம் வர தொடங்கி விட்டார்கள். கிரிவலம் வர வேண்டும் என்று சொன்னால் வேகமாக பேசிக்கொண்டே நடப்பது என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. ஆலயத்தை வலம் வரும்பொழுது மட்டும் இல்லை, ஆலயத்திற்கு உள்ளே சென்று விட்டாலே பேசக்கூடாது. யாருடன் பேசக்கூடாது. எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் பேசக்கூடாது. இப்பொழுது பார்க்கிறோம், நிறைய ஆலயங்களுக்குள்ளே போகிற பொழுதெல்லாம் நிறைய பேர் கோயிலுக்குள்ளே செல்ஃபோனை காதில் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டே சுற்றி சுற்றி வந்து அப்படியே செல்ஃபோனையே கன்னத்திலே போட்டுக்கொள்வது மாதிரி செல்ஃபோனை இப்படியே அடித்து கொண்டே போகிறார்கள். எதற்காக உள்ளே வர வேண்டும்? நிச்சயமாக அது கேள்விக்குறியாக இருக்கிறது. பக்தி வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த பொறுமை வேண்டும். எப்படிப்பட்ட பொறுமை வேண்டும் என்று சொல்லுகிறான் பாரதி? ஒரு விதையை நிலத்திற்குள்ளே போட்ட பிறகு அந்த விதை முளை கிளம்பி வருவதற்கு எவ்வளவு பொறுமையான நேரத்தை எடுத்து கொள்ளுகிறதோ, முட்டி மோதி தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை நெகிழச் செய்து போராடி மிகுந்த குருத்து போன்ற அந்த தன்மை இருக்கக்கூடிய அந்த மிகுந்த நெகிழ்ச்சியுடைய மண்ணாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய இசைவினாலே அதை அசைத்து பார்த்து பூமியை வெடித்து கொண்டு மேலே வருகிறதே, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதனுடைய கனமான ஓடு இருக்கிறதே, எந்த விதையாக எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த விதையை சுற்றி இருக்கக்கூடிய ஓட்டு பகுதி கனமாக இருக்கிறது. அந்த கனமான ஓட்டு பகுதியை முதலில் அது உடைக்கிறது. அது உடைத்து தனக்கு மேலே வந்து விடலாமா என்று பார்த்தால் அதனை சுற்றி மண் இருக்கிறது. அந்த மண்ணையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகிறது. அந்த நகர்த்துகிறது எது என்று கேட்டால் கடுமையான விஷயம் நகர்த்தவில்லை, தளிர் நகர்த்துகிறது. நீங்கள் நுழைவிட்டு வெளியிலே வரக்கூடிய எந்த செடியை பார்த்தாலும் சரி அது மிகுந்த மிருத்துவாக மிகுந்த மென்மையாக இருக்கும். உலகத்திலே யாருக்கு கெட்டிக்காரத்தனம் என்று கேட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உடைத்து
எந்த விதமான தகராறும் இல்லாமல் யார் மெதுவாக வெளியே வரக்கூடிய பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக வர முடியும். பக்தி எது என்றால் அதைத்தான் பக்தி, அதுதான் பொறுமையான விஷயம் என்று சொல்லுகிறான் பாரதி. பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன், சாதாரண பொறுமையுடன் என்று போடவில்லை அந்த வார்த்தையை, மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். உலகில் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தைக்கு இறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே என்று கேட்கிறான். எம்பெருமானை விநாயகர் நான்மணி மாலை என்ற அருமையான பாடல். அந்த பாடல் தொகுப்பை அவசியமாக நாம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் தொகுப்பிலே சொல்லுகிறான் பக்தி என்றால் எது என்று சொல்லுகிறான். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அப்படி இருப்பதற்கான காரணம் எல்லாமே பராசக்தியினாலே நடக்கிறது என்ற ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது. சக்தி தொழிலே அனைத்தும் எனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் என்று கேட்கிறான். ஆலயத்திற்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம். கூட்டமான நேரத்திலே அர்ச்சனை கொண்டு போவதற்கு இப்பொழுது பார்த்தால் எல்லா இடத்திலும் கேரி பேக் வந்து விட்டது. அதற்குள்ளாக ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம் என்ற பெயரிலே 2 காய், அது வாழைக்காயத்தான் நிறைய கடைகளிலே கொடுக்கிறார்கள். அதையும் நாம் என்ன செய்கிறோம், வாழைப்பழம். இது எதுக்கு அந்த வெற்றி சடங்கு? தேவையில்லை. தேங்காயை உடைக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஆணவத்தை உடைக்கிறோம் என்று பொருள். தேங்காய் என்பது ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதை உடைத்து இறைவன் முன்னாலே நான் ஆணவத்தை உடைக்கிறேன். பழத்தை கொண்டு போய் வாழைப்பழத்தை வைக்கிறோம். என்ன காரணம்? வாழைப்பழம் என்பது விதையில்லாத ஒரு பொருள், விதையில்லாத ஒரு பழம். அதில் எப்படி விதை இல்லையோ அதுபோல எனக்கு பிறப்பற்ற ஒரு நிலை எனக்கு தா என்று இறைவனிடத்தில் கேட்பதற்கான ஒரு விஷயம். வெற்றிலை பாக்கு என்பது மங்களம் தொடர்பான பொருள். ஆகையினாலே தான் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்க வைத்து அர்ச்சனை செய்கிறோம். இந்த அடிப்படை காரணம் புரியாமல் ஏதோ எல்லோரும் அர்ச்சனை செய்கிறார்கள், நானும் அர்ச்சனை செய்கிறேன். பூவை கொண்டு போய் எல்லோரும் கொடுக்கிறார்கள், நானும் கொண்டு போய் கொடுக்கிறேன். எனக்கு பணம் இருக்கிறது, மிகப்பெரிய மாலை வாங்கி கொண்டு போய் போடுகிறேன் என்றால் உள்ளே முழுக்க பேப்பரை வைத்து கட்டிவிட்டு வெளியிலே பூவை மட்டும் சுட்டி கொண்டு போன அந்த மாலையை கொண்டு போய் இறைவனிடத்தில் எப்படி சார்த்துவது? இன்றைக்கு பல இடங்களிலே நாம் யோசித்து பார்க்கிறோம். நூலை வைத்து பூவை கட்டுகிறார்கள். நூலை வைத்து பூவை கட்டினால் கடவுளுக்கு அதை சார்த்தவே கூடாது. ஏனென்று சொன்னால் நூல் என்று வந்தாலே அந்த இடத்திலே அதற்கு மிக குறைவான தன்மை தான் இருக்கிறது. நார் வைத்துத்தான் மலரை கட்ட வேண்டும். அந்த நூல் வந்துவிட்டது என்று சொன்னாலே அதிலே சொல்லுவார்களே, எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அதற்கு ஒரு தெளிவான தன்மை கிடையாது. அப்படி ஒரு பூவை போட்டாலும் இறைவனிடத்திலே ஒரு அர்ச்சனை செய்தாலும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு செய்தாலும் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? பக்தியோடு செய்ய வேண்டும் என்பதுதான். பக்தி பெருக வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி பக்தி என்று சொன்னால் எங்கே நமக்கு பொறுமை இருக்கிறதோ, எங்கே நமக்கு எல்லா இடத்திலும் காத்திருக்கிறோம். ஒரு ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டுமானால் காத்து கொண்டு நிற்கிறோம். திரைப்பட அரங்குகளிலே சென்று போய் காத்து கொண்டு இருக்கிறோம். பால் வாங்குகிற இடத்திலே காத்து கொண்டு இருக்கிறோம். ரேஷன் கடைகளிலே காத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி காத்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நாம் காத்திருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்திலே நாம் காத்திருப்பதற்கு தயாராகவே இல்லை. எந்த இடம் கேட்டால் அது கோவில். கோவிலுக்கு போனால்தான் யாருக்கும் பொறுமை இல்லை, யாரும் காத்திருப்பதற்கு தயாராகவே இல்லை. நான் வருகிறேன், உடனடியாக எனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் பக்தி எது என்று கேட்டால் காத்திருத்தல் தான் பக்தி. நான் இறைவன் அருளுக்காக ஏங்கி காத்திருக்கிறார்கள். எத்தனை யோகிகள், மகான்கள், சித்தபுருஷர்கள் காலங்காலமாக காத்து கிடந்தார்கள் இறைவனுக்காக. யார் காத்து கிடக்கிறார்களோ அந்த தாகத்திற்காகத்தான் இறைவன் வருகிறானே தவிர வேகமாக கோயிலுக்குள்ளே சென்று சுற்றி வந்த பிறகு நான் வேகமாக முடித்து கொண்டு வந்து விட்டேன். சில பேர் பார்க்கிறோம் மார்கழி மாதங்களிலே பார்த்தால் இந்த கோவில் அந்த கோவில், இந்த கோவில் அந்த கோவில் என்று நான் இன்றைக்கு 10 கோயிலிலே சாமி கும்பிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். 10 கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது தான் விஷயமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்றிருந்தாலும் கூட அங்கே இறைவனை முறையாக வழிபாடு செய்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அப்பொழுது பக்தி என்று சொன்னால் எது என்று கேட்டால் யார் மனம் பக்குவப்படுகிறதோ, யார் மனம் பொறுமையாக இருக்கிறதோ, யார் மனம் நிதானமாக இருக்கிறதோ, யார் மனம் அன்புடைய தன்மையை இந்த உலகத்திலே வெளிப்படுகிறதோ அதுதான் பக்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி இருக்கிறதே, அது வேண்டும் என்பதற்காகத்தான் அபிராமி அந்தாதியிலே இந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம். அந்த பக்தி, அந்த உயர்ந்த தன்மை, நாம் எதற்காக கோயிலுக்கு செல்கிறோம் அதுதான் இன்றைக்கு கோயிலில் எந்த கோயிலிலே நீங்கள் பார்த்தாலும் சரி கூட்டத்திற்கு பஞ்சமே இல்லை. எல்லா கோயிலுக்கும் சங்கடகர சதுர்த்திக்கு கூட்டம், அஷ்டமியில் பைரவர பூஜைக்கு கூட்டம், பௌர்ணமிக்கு கூட்டம், அமாவாசைக்கு கூட்டம், சங்கடகர சதுர்த்திக்கு கூட்டம், கார்த்திகைக்கு கூட்டம், சஷ்டிக்கு கூட்டம் என்று எல்லா கோயில்களிலும் கூட்டம் இருக்கிறது. ஆனால் எதற்கு போகிறோம்? நாம் பக்குவம் பெறுவதற்காக போகிறோம்.
எதற்காக பக்தி செலுத்துகிறோம்? நாம் நம்முடைய ஆன்மாவை புரிந்து கொள்வதற்காக பக்தி செய்ய போகிறோம். இந்த தன்மை புரிந்து விட்டது என்று சொன்னால் பக்தி என்பது பாரதி சொன்ன காட்டிய வழி இருக்கிறதே, அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தியை செலுத்துவதற்காகத்தான் நாம் பராசக்தி அபிராமி அந்தாதியிலே இந்த பாடலை சிந்திக்கிறோம். வீணே பலிகவர் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, எக்ஸாட்டிக்கான விஷயங்கள் பற்றி பேசுகிறப்போ நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மாஸ்பியரில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகி கலர்ஸாக வந்து பர்ஸ்ட் ஆகும். அது பர்ஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸில், அதாவது வானத்தில் பார்க்கும்போது பயங்கர கலர்ஸாக தெரியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நைட் டைமில் தெரியும். இதுதான் வந்து நார்தர்ன் லைட்ஸ், ரெயின்போ மாதிரி. அதாவது நைட்ல வர வானவில் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த எக்ஸாக்ட் கலர்ஸ் இருக்காது, இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். அது வேற பேட்டர்ன், ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி கூட இருக்கும், வேற வேற பேட்டர்ன்ஸ்ல வரும். இது எந்தெந்த ஊர்லலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக், ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா, இது மாதிரி நிறைய நாடுகளில் வந்து இது வந்து தெரியுது. இது வந்து ஒரு டூரிசம் சார்ந்த விஷயமா வந்து மாற்றலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த இயர்ல வந்து எந்த டைம்ல வருது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த நாடுகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து எப்போ வேணா இது வந்து வரக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ எப்படி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய டைம்ல கரெக்டாக வந்து. ஓகே, ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சூப்பரான ஒரு நார்த்தன் லைட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இதை தொடர்ந்து மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ரோல்ஸ் ராய்ஸ் உலகத்திலேயே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான காரோட பெயர் இது. ரமேஷ் பாபு இந்த காஸ்ட்லியான காரை வாங்கிய இந்தியரின் பெயர். காஸ்ட்லியான காரை வாங்கிய இந்தியரா, இதில் என்ன பெரிய சாதனை இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு கூட முதலாக இந்த ரமேஷ் பாபுவோட கதையை பற்றி படிக்கும் பொழுது தோணித்து. ரமேஷ் பாபு செய்யும் தொழில் முடி திருத்தும் தொழில். ஒரு பார்பராக இருந்து கொண்டு தன்னுடைய சிறு வயது கனவான அந்த காஸ்ட்லியஸ்ட் காரை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற அந்த கனவை எப்படி ரமேஷ் பாபு நனவாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன வயசில் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார் ரமேஷ் பாபு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்குள்ளே இருந்த ஒரே கனவு, என்னைக்காவது ஒரு நாள் காஸ்ட்லியஸ்ட் கார், ஃபேன்சி கார்களை நாம் வாங்கணும், அந்த காரை நாமே ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற கனவு தான் ரமேஷ் பாபுக்குள்ளே இருந்தது. ரமேஷ் பாபுவோட அப்பா ஒரு சலூன் வச்சுக்கிட்டு அதில் முடி திருத்தும் தொழிலாளியாக இருந்தார். ரமேஷ் பாபுவோட அம்மா பல வீடுகளில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி குடும்பத்துக்கு தன்னால் இயன்ற வருமானத்தை கொண்டு வரவங்களாக இருந்தாங்க. சரியாக ரமேஷ் பாபு தன்னுடைய 7வது வயதை நெருங்கும் பொழுது அவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ அந்த கட்டத்தில் அந்த அப்பா செஞ்சிட்டு இருந்த அந்த தொழிலை ரமேஷ் பாபுவால் ஏற்று நடத்த முடியல. அதற்கான வயதோ அனுபவமோ இல்லை. ஆனால் அப்பாவோட சொந்தமாக இருந்தது அந்த ஒரே ஒரு ஹேர் சலூன் தான். அந்த சலூனையும் அவங்களால ஏற்று நடத்த முடியல. அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பம் என்ன பண்ணாங்க, ரமேஷ் பாபுவோட சித்தப்பா கிட்ட அந்த சலூனை ஒப்படைச்சிட்டாங்க. அந்த சித்தப்பா என்ன செய்வார், அந்த சலூன்லேருந்து டெய்லி வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற பேரில் ரமேஷ் பாபுவோட குடும்பத்தினருக்கு டெய்லி 5 ரூபாவை கொடுப்பார். 5 ரூபா தான். அதில் ரமேஷ் பாபு, அவங்க அம்மா, ரமேஷ் பாபுவோட கூட பிறந்த அக்கா தங்கைங்கன்னு 4 பேரும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாகணும். இந்த நிலைமை எப்படியாவது மாறணும் அப்படிங்கிற அந்த வெற்றி வெறியும் ரமேஷ் பாபுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ தங்களால் இயன்ற வருமானத்தை கொண்டு வராங்க. ஸோ நாம் என்ன செய்யலாம், நம்முடைய ஸ்கூல் படிப்பை நிறுத்தாமல் காலையில் நியூஸ் பேப்பர் போடுறது, இல்லை பால் கவர் போடுறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சு நம்மால் முடிஞ்ச வருமானத்தை நாம் இந்த குடும்பத்துக்காக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன வேலைகளை ரமேஷ் பாபு செய்ய ஆரம்பித்தார். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி முடித்ததுமே +1 வந்ததும் தனக்கு இந்த தினம் இந்த 5 ரூபா கொடுக்கறது சரியாக படலை, சித்தப்பா கொடுக்குற அந்த ஜஸ்ட் 5 ரூபீஸ்ங்கிறது ரொம்ப அநியாயமான விஷயம், கொஞ்சம் தட்டி கேட்போம் அவரை அப்படின்னு சொல்லி
ஒரு நாள் ரமேஷ் பாபுவும் அவங்க அம்மாவும் அவங்க சித்தப்பா கிட்ட போய், நீங்கள் கொடுக்குற இந்த 5 ரூபாய் எங்கள் குடும்பத்துக்கு பத்தலை, கொஞ்சம் ரூபாவை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் ரொம்ப கோபப்பட்டு போய் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்து முடிஞ்சுதான். சரி, மற்றவங்க கிட்ட எதுக்காக நாம் இந்த சலூனை கொடுக்கணும், நாமே இந்த சலூனை ஏற்று நடத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மால் மினிமம் ஒரு 500 ரூபாயாவது மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரமேஷ் பாபுக்கு தோணும் பொழுது அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லைப்பா, நாங்கள் தான் சரியாகவே படிக்காமல் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டோம். இப்போ நீயும் +1 வரைக்கும் வந்துட்ட, இந்த படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு சலூன் வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னால் இந்த படிப்பு என்பது டிஸ்கண்டினியூடு ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது ரமேஷ் பாபு சொன்னாரா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஸ்கூல் போயிட்டே இந்த சலூனை நடத்துகிறேன், அதே மாதிரி நான் காலேஜ் படிப்பு படிச்சுக்கிட்டே இந்த சலூனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அதே மாதிரி ஈவினிங் காலேஜில் சேர்ந்து ரமேஷ் பாபு என்ன பண்ணுவார், காலை நேரத்துலலாம் அந்த சலூனில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த முடி திருத்தும் தொழிலை தான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற ஆரம்பித்தார். அதே மாதிரி காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சலூனில் போய் உட்காந்துப்பாராம். அது பெங்களூரில் தான் இருக்குது அவரோட சலூன். அந்த சலூனோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 1 மணி வரைக்கும் கூட தன்னோட சலூனை அவர் திறந்து வச்சுப்பாராம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சலூன் என்பது ஹிட்டாக ஆரம்பிச்சது. கொஞ்சம் பணம் சேர ஆரம்பித்ததுமே அவருடைய கார் கனவு மெல்ல அவருக்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. 1993 என்ன பண்ணார், அது வரைக்கும் அவர் சேர்த்து வச்சுருந்த பணம், இன்னும் கொஞ்சம் சில பேர்கிட்ட கடனெல்லாம் வாங்கி தைரியமாக துணிந்து முதலாக ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி வேனை வாங்க ஆரம்பித்தார் ரமேஷ் பாபு. செகண்ட் ஹேண்ட் மாருதி வேனை வாங்கினதுமே அவர் செஞ்ச முதல் வேலை அந்த வேனை ரெண்டலுக்கு விட ஆரம்பித்தார். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட அப்படி தான், பெங்களூரில் நிறைய இந்த ரெண்டல் கார்ஸ் அண்ட் ரெண்டல் வேன்ஸ் ஓடும். சரி, நிறைய ஐடி பீப்புள் இருக்காங்க, நாம் இந்த முடி திருத்தும் தொழிலோடு சேர்ந்து இந்த கார் ரெண்டல் பிஸ்னஸையும் நாம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மால் ஒரு மிக சிறந்த காஸ்ட்லியான காரை வாங்கிட முடியும் அப்படின்னு நம்பிய ரமேஷ் பாபு அந்த மாருதி வேனை ரெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸ் கொடுத்த சக்ஸஸ்னால் அவர் என்ன பண்ணாருன்னா 2003 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து சொகுசான காரை வாங்கினார். அதையும் கடன் கொடுத்து தான் வாங்கினார். அவருக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரமேஷ் பாபு, நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துளி துளியாக இப்போ தான் ஓரளவு உங்கள் குடும்பம் முன்னுக்கு வந்துட்டுருக்கு, இப்படி ஒரேடியாக 40 லட்சம் ரூபாயை நீ கடன் வாங்கி இந்த காரை வாங்கிறது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். ஏதோ மாருதி வேனில் ஒரு பிஸ்னஸ் போகுது அப்படிங்கிறதுனால இந்த சொகுசான கார்லையும் பிஸ்னஸ் நடக்கும்னு நீ தப்பான கணக்கு தான் போட போகிற. உன் கையை நீ சுட்டுக்கிட்டு மறுபடியும் உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய கஷ்டத்தில் நீ தள்ள போகிற அப்படின்னு நிறைய பேர் சொன்ன பொழுது ரமேஷ் பாபு அவங்க பேச்செல்லாம் நம்பவே இல்லை. அவருக்குள்ள நம்பிக்கை இருந்தது. எதையுமே நம்முடைய கனவை நாம் மெய்யாக நம்பினோம், நம் மீது நாம் தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்கல்கள் என்பதோ வழுக்கல்கள் என்பதோ வராது அப்படின்னு ரமேஷ் பாபு நம்பி அந்த 40 லட்சம் பெருமானம் உள்ள காரையும் ரெண்ட் பண்ண ஆரம்பித்தார். பெங்களூரில் அப்போ நிறைய சின்ன சின்ன கார்கள் தான் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனாலேயே அவர் வாங்கிய அந்த சொகுசு காருக்கு ஏகப்பட்ட மவுசு வர ஆரம்பிச்சிது. கொஞ்ச நாள்லேயே அவர் நினச்ச அந்த மிக காஸ்ட்லியஸ்ட் காரின் கனவு அவருக்கு நனவானது 2011 தான். இந்த 2011 தான் ரால்ஸ் ராய்ஸ் காரை அவர் வாங்கினார். அதோட பெருமானம் 4 கோடி. இது விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சத்தியமாக இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல பிரபலமான பாலிவுட் ஸ்டார்களும் சரி ஹாலிவுட் ஸ்டார்களும் சரி அந்த ரால்ஸ் ராய்ஸில் தான் அவருடைய சலூனுக்கு வந்து இன்றைக்கும் கூட ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகிறாங்க. இத்தனைக்கும் இன்னைக்கு கூட அவர் சார்ஜ் பண்ணுற ரூபான்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 100 ரூபா தான். ஆனால் அந்த சொகுசு காரில் பயணப்படணும் அப்படின்னு நினைக்கிற விஐபிக்கெலாம் ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கு அவர் வாங்கின அந்த கார். நாம் செய்யறது ஒரு முடி திருத்தும் தொழில். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த சொகுசான கார், காஸ்ட்லியஸ்டான காரை வாங்கணும் அப்படிங்கிற கனவெல்லாம் வரவே கூடாது. அதெல்லாம் நம்மால் நிறைவேற்றிக்கவே முடியாதுன்னு ஒரு நாளுமே ரமேஷ் பாபு நினைக்கல. தன்னுடைய வெற்றிக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த சக்ஸஸ் மந்திரம், அந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நாம் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் சரி, திங்க் பிக்,
இந்த நம்ம காண்ற கனவு என்பதும் நம்முடைய எண்ணம் என்பதும் பெரிதளவில் இருக்க வேண்டும். அந்த கனவையும் அந்த எண்ணத்தையும் நாம் பொய்யாக நம்பாமல் அந்த கனவையும் அந்த எண்ணத்தையும் நாம் உண்மையாக நம்பும் பொழுது அந்த கனவு என்பது நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவை தான் ரமேஷ் பாபு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கும் கூட பெங்களூர் பக்கம் போய் பார்பர் ரமேஷ் பாபுவோட ஹேர் சலூன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, அந்த கோட்டீஸ்வர பார்பரான ரமேஷ் பாபுவோட ஹேர் சலூனை கேட்குறீங்களா அப்படின்னு தான் பெங்களூர் மக்கள் நம்மை அந்த இடத்துக்கு வழிகாட்டுவாங்க. லாம்போர்கினி இதுவும் ஒரு சொகுசான காரோட பெயர் தான். சொகுசான காரின் பெயரும் அதுதான், அந்த காரை கண்டுபிடித்தவரின் பெயரும் அதுதான். அந்த காரை அவர் கண்டுபிடிச்சது கூட ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான். ரொம்ப ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் தான் பிறந்தார் லம்போர்கினி. இட்டாலியில் அவர் இருந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே செஞ்ச ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரை உருவாக்கி அந்த டிராக்டரை ஓட்டி செல்வது தான் அவங்க செஞ்ச பிஸ்னஸ். ஸோ டிராக்டர் உருவாக்குவதிலும் சரி, டிராக்டரை வேகமாக ஓட்டுவதிலும் சரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் லாம்போர்கினி. அவருக்குள்ளேயும் அந்த ஒரு கனவு இருந்தது. அது என்ன கனவு அப்படின்னா, ஃபேன்சியான காரை நாம் வாங்கணும் அப்படின்னு இருந்தது. அப்போல்லாம் எது ஃபேன்சியான கார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரி அப்படிங்கிற அந்த கார் தான். ஸோ நம்ம கையில் பைசா இருக்குது, ஃபெராரி காரை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி லாம்போர்கினி அந்த ஃபெராரி காரை வாங்கி ஓட்டும் பொழுதுலாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குமா. எப்போ பாரு இது என்ன இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ சொகுசான காரை நம்ம வாங்கிட்டோம், ஆனாலும் இதில் ஏதாவது ஒரு கோளாறு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபெராரி காரை எடுத்துக்கிட்டு லாம்போர்கினி அந்த கார் ஒர்க் ஷாப்புக்கும் அந்த காரை சேர்ந்த அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்டலாம் போய், இந்த ஃபெராரியில் பார்த்தீங்கன்னா ஏதோ கிளட்சு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த காரில் இருக்கிற கிளட்சும் என்னுடைய டிராக்டரில் இருக்கிற கிளட்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் இந்த கிளட்சோட மெக்கானிசத்தை மாற்றலை அப்படின்னா இந்த ஃபெராரி அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது அப்படின்ட்டு எடுத்து சொல்வாராம். அவங்கெல்லாம் அவரை கேலி செஞ்சு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களும் ஒரு டிராக்டரை ஓட்டுற ஆள், உங்களுக்கு என்ன எங்கள் ஃபெராரி காரை பற்றி தெரியும் அப்படின்னு ஏளனமாக பேசி அவரை வெளியில் அனுப்பிடுவாங்களாம். விடலை லம்போர்கினி என்ன பண்ணார், ஃபெராரி கார் ஓனரான ஃபெராரியையே ஒரு நாள் மீட் பண்ணி அவர்கிட்டையும் இந்த குற்றச்சாட்டை எடுத்து சொன்னாராம். அவர் சொன்னாராம், லாம்போர்கினி உன்னால் டிராக்டரை மட்டும்தான் ஓட்ட தெரியும், ஃபெராரியை பற்றி உனக்கு தெரியாது, ஃபெராரியை உனக்கு சரியாக ஓட்ட தெரியல, உனக்கு ஓட்டமும் தெரியாது, அதனால் தேவையில்லாமல் நீ இந்த ஃபெராரியின் மேலே குத்தம் சுமத்தாத அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அன்று அவருக்குள்ள உருவானது தான், நாம் ஒரு வித்தியாசமான அழகான ஃபேன்சியான காரை உருவாக்கணும், அதை எல்லாரும் விரும்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு, ஃபேன்சி காரை வாங்கணும் என்ற கனவையும் தாண்டி ஃபேன்சி காரை உருவாக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள தோன்றிய அந்த கனவு வடிவம் பெற்றது தான் லாம்போர்கினி என்ற காரின் வடிவத்தில். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா லாம்போர்கினியை நான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாலே அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அவமானங்களை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையில் நாம் வெற்றியாளர்களாக மாறுகிறோமா அல்லது தோல்வியாளர்களாக துவண்டு போகிறோமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ நாமும் இன்றிலிருந்து திங்க் பிக் செய்வோம், பெரிய பெரிய கனவுகளை காண ஆரம்பிப்போம். சொகுசான கார் மட்டுமல்ல, சொகுசான வாழ்க்கை என்பதும் நிச்சயம் நம் அனைவருக்கும் கிடைத்தே தீரும் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ராம், செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஓகே, அதுல வந்து பிரேக் கேசல், அதாவது வந்து பிரேக் அப்படின்ற அரசர் ஆண்ட வந்து இடம் இருக்கு. ஸோ அவரோட அரண்மனை தான் பிரேக் கேசல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் இப்போ பிரேக் சிட்டி சென்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு மொத்த சிட்டியோட சென்டர்ல இது இருக்கு பேசிக்கலா. ஸோ அது வந்து பிரேக் சிட்டி சென்டர். ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கிளாக் டவர் இருக்குதுல, அந்த பேலஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் மொத்தமா உலக அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான ஒரு கிளாக் வந்து அதுல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, அந்த காலத்துல குக்கு கிளாக் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உள்ள இருந்து ஒரு ஹவருக்கும் 12க்கு 1க்கு வந்து உள்ள இருந்து குக்கு வந்து, அதாவது பறவை வந்து 12 கத்திரி போகும். ஸோ அதே மாதிரி இதுல வந்து அவங்க ஆண்ட மன்னர்களோட அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் வந்து கத்திரி போகுமா. ஸோ இதை பார்க்கறதுக்கு வந்து வருஷம் சுமார் 40 லட்சம் டூரிஸ்ட் வந்து அந்த ஊருக்கு வந்துட்டு போறாங்களாம். ஓகே, ஸோ இதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட பேர் என்ன சொன்னீங்க? பிரேக் கேசலா? பிரேக் கேசல் இல்லைனா பிரேக் சிட்டி சென்டர் சொல்லுவாங்க.
ஓகே, பிரேக் சிட்டி சென்டரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதை தொடர்ந்து மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து தலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து புண்கள் வந்து பொடுகு வருது, நிறைய பொக்களங்கள் வந்து முடி கொட்டுறதும் இல்லாமல் தலைக்குள்ளே முழுவதும் சீல் வச்சு அவங்க வந்து தலைமுடி வார முடியாமே போயிடுறாங்க. இது யாருக்கு வருதுன்னா அதிகமாக வந்து விடுதியில் இருக்க பெண்களுக்கு வருது. அவங்க வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, சரியாக வந்து அவங்க தூங்கும் பொழுது தலைக்கு எண்ணெய் வச்சு தூங்கணும், குளிக்கும் பொழுது தலையை அலச முடியாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா வகையான ஷாம்பு எதென்னமோ போட்டாலும் இந்த உசிலை இலைக்கு ஈடாக எதுவுமே வராது. உசிலை இலையை போட்டோம்னா தலைமுடியை வந்து பஞ்சு பறக்கும், முடியில் வந்து ஒரு அழுக்கு கூட இருக்காது. இது வந்து இயற்கை ஷாம்பு. இது இயற்கையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது தலையில் எந்த வகையான புண்களோ தலைமுடி வந்து அவ்வளவு மென்மையாக இருக்கும். முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சு பறக்கும். இதை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே சுகமான தூக்கம் வரும். சுகமான தூக்கம்னா தன்னை அறியாமல் வர்றது தான் சுகமான தூக்கம். அந்த தூக்கம் வர வைக்கணும்னா இந்த உசிலை இலையை பயன்படுத்தணும். இந்த உசிலை இலையை முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, நிம்மதியாக இருந்தாங்க, நல்லா தூங்குனாங்க, தலைமுடியும் அழகாக இருந்துச்சு. உசிலையை பயன்படுத்தும் போது உடல் முழுவதும் தேய்ச்சி பயன்படுத்தலாம். உடல் முழுவதும் தேய்ச்சி உடலில் இருக்க அழுக்குகள் முழுவதும் எடுத்து தோள்களை வந்து சுத்தம் செய்கிறதுல ஒரு சிறந்த ஒரு மூலிகை. உசிலையை வந்து எவ்வளோ நாளாலும் பயன்படுத்தலாம். இதை வந்து நேரடியாக அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாலே காஞ்சிடும், நிழல் காய்ச்சல் போட்டாலே. இந்த உசிலையை வந்து குச்சியோடு எடுத்து இதை அரைச்சி இது கூட நம்ம சந்தனம் சேர்த்துக்கலாம், இதோட சேர்ந்து காரமுள் சேர்த்துக்கலாம், இதோட ஆட்டுப்பால் சேர்க்கலாம். இது கூட நீங்கள் தலைக்கு தேய்க்கிறத எதை வேணாலும் ஆட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் சேர்த்து தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை அலசி முடிஞ்சு நீங்கள் உட்காந்து எவ்வளோ பெரிய 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 அதிகாரிகள் பக்கத்தில் இருந்தாலும் தன்னால் தூங்கிடுவீங்க. ஏன்னா தலை அலசுறதும் அவ்வளோ சுகமான தூக்கம் வரும். மூளைக்கு வந்து அதிக அளவு குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு சுகமான தூக்கம். அந்த மூளையை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம். வேறு எந்த குளிர்ச்சினா மூளைக்காய்ச்சலுக்குன்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து மூளையை பலப்படுத்தும், மூளைக்கு வந்து சுகமான தூக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும். அதனால தான் இதை முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் வந்து கடைகளில் இதை வந்து நல்லா வந்து பொடி செய்து தூளாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பயன்படுத்தலாம். இது ரோட்டோர மரங்களாக இருக்கும், இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். காரைமுள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதை வந்து வேலிகளில் முள்ளாக இருக்கும். இதில் வந்து இந்த இலைகளை பயன்படுத்துகிறோம். முதல்ல வந்து முள்ளை பயன்படுத்தணும், இப்போ இலையை பயன்படுத்துகிறோம். இந்த இலையை பயன்படுத்தும் போது தலையில் இருக்கிற அந்த பக்கு வந்து புண் மேலே இருக்கிற பக்குகள் வந்து உறிஞ்சி புண் ஆற ஆரம்பிச்சிடும், சீல்கள் இருக்காது, தலையில் வலியை குறைக்கும். தலையை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வலிக்கிறதுல அவங்க முகமே அப்படியே சுருங்கி போயிருக்கு. ஏன்னா இங்கே வலி இருக்கிறதால முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. முகம் சுருங்கி போயிருக்கும். ஏன் சுருங்கி போயிருக்கு? அவங்க வந்து படுத்திருக்கிற படுக்கையில் தலகாணியில் வச்சு படுக்கும்போது தலை சூடு முழுவதும் தலைக்கு போயிருக்கும். தலை மேலே வந்து புண் வந்துடும். லேசாக இப்போ மழை பெய்யுது, மழை தண்ணி மேலே பட்டதுமே அந்த தண்ணி பட்ட இடம்லாம் வந்து பொக்களங்கள் வந்துடும். பொக்களம் வந்துச்சுன்னா அதிக அளவு வந்து புண்களாகி தலையில் சீப்பே போட முடியாது. சீப்பு போட்டு தலை வாரினாங்கன்னா உள்ளே முழுவதும் ரத்தமாக வந்துடும். ரத்தம் வந்துச்சுன்னா அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியாது, வலி தாங்க முடியாது, முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த முடி கொட்டுறது மட்டும் இல்லை, உள்ள பொக்களங்கள் வந்து சீல் வச்சு அந்த ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும் அவங்க மேலே. அவங்களுக்கு பிடிக்காது, வாந்தி வர ஆரம்பிச்சிடும், அவங்களால சாப்பிட முடியாது. அந்த நிலைக்கு போகிறவங்களுக்கும் இது சரியான மருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய காட்டிக்கிற மாட்டாங்க தலையில் இருக்கிறத. லேசாக நீங்கள் தலையை அம்மா வீட்டுக்கு வந்ததும் இப்போ பெண் குழந்தைகளை வந்து தாய் பிரித்து பார்க்கணும். தலையை பிரித்து பார்க்கும்போது உள்ளே இவ்வளவு புண்ணு இருக்குது, இன்னாமனா இதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் தலையை அலசி போட்டு வராங்க, நாங்களும் அலசி போட்டோம். கண்டிப்பாக சாயந்தரம் மாலை நேரத்துலையாவது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா தான் தலையில் இருக்க புண்கள் ஆறும். அதோடு சேர்த்து இந்த மருந்தை வந்து தலை அலசுறதுக்கு பயன்படுத்தலாம். இதோடு சேர்த்து சேக்காய் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சேக்காயை வந்து உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அதிக அளவு வந்து மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. உள்ளுக்கு எவ்வளோனா ஒரு பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டாலே அதிக அளவு நீங்கள் தேடுற போதையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இது வந்து நல்லதை செய்யும். அதிக அளவு நம்ம சாப்பிடக்கூடாது. மதம் கொண்ட யானை வந்து இது அதிகமாக சாப்பிடும். காட்டு மாடுகள் அதிகமாக சாப்பிடும், மான்கள் அதிகமாக சாப்பிடும். ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு கொசுக்கடி தாங்க முடியாமல், அதனுடைய வலி தாங்க முடியாமல் இதை சாப்பிட்டதும் அந்த வலியே தெரியாமல் அது பாட்டுக்கு எவ்வளோ தூரமானாலும் நடக்கும். கை கால் வலி இல்லாமல் போகும். அதுங்களுக்கு கால் வலி இல்லாமல் இருக்கும், உடல் வலி இல்லாமல் இருக்கும், புண்களில் வலி இல்லாமல். அது மாதிரி தலையில் இருக்கிற புண்களில் வலியை குறைக்கணும்னா இந்த சேக்காயை நம்ம பயன்படுத்தணும். இந்த சேக்காயை பயன்படுத்தும்போது தலையில் உள்ள அழுக்குகள் வெளியாகும், புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். புண் ஆறும்போது உள்ள எல்லா பகுதியிலையும் முடி மீண்டும் முளைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும். தலைபாரமே இருக்காது. தலைபாரம்னு சொல்லுவாங்க. தலைபாரத்தையே சரி செய்யக்கூடியது.
வெட்டி வேர். இந்த வெட்டி வேரை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். வெட்டி வேர் கரைகளில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அந்த வேரை பயன்படுத்தி அரைச்சி தலையில் தடவணும்னா அந்த நாற்றம் போய் மனம் இருக்கும். வெட்டி வேர் மனம் வீசும்பொழுது நமக்கே வந்து சுகமான தூக்கம் வரும். நல்ல வந்து சிந்தனையை கொடுக்கக்கூடியது வெட்டி வேர். வெட்டி வேரை வந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம், வெளியிலையும் பூசலாம். இதை தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்தி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா நிறைய வந்து ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. இதை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் ஞாபக சக்தியை கொடுக்கும். வெட்டி வேர் ஒரு தினந்தோறும் ஒரு பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டா ஞாபக சக்தியை அதிகரிக்கும். உடலில் உள்ள துர்நாற்றத்தை போக்கக்கூடியது இந்த வெட்டி வேர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆட்டுப்பால் தான் தலைக்கு அதிகமாக பயன்படுத்தணும். ஆட்டுப்பாலை பயன்படுத்தினா தலைமுடியே வந்து கொட்டாது. நட்சத்திரத்தை எண்ணி சொல்லுன்னா யாராலையும் எண்ணி சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆட்டுக்கு முடியை எண்ணி சொல்லுன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முடி. அதே மாதிரி நமக்கும் முடி வளரணும்னா இந்த ஆட்டுப்பாலை தலையில் தேய்ச்சிட்டோம்னா முடியே கொட்டாது. முடி நல்லா வளரக்கூடியது. ஆட்டுப்பாலை குடிக்க உடலில் வந்து சர்க்கரை நோய் வராது. ஆட்டுப்பாலை தலையில் தேய்க்க தலைமுடியே கொட்டாது. அதிக அளவு முடியை வளர வைக்கிறது இந்த ஆட்டுப்பால். இது எல்லாம் கலந்த கலவை கூட சந்தனத்தை இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சந்தனக்கட்டையை வந்து நேராக இது பண்ண முடியாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சந்தனத்தை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது முடி வந்து கொட்டுறதை நிற்கும். தலையில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது, சுகமாக இருக்கும். இதை தேய்க்க தலையில் உள்ள சூடுகள் குறையும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் எண்ணெய் எதுவுமே தேய்க்காமல் அப்படியே வெயிலில் சுற்றிட்டு வர்றாங்க. இன்றைக்கி உடுத்துகிற உடையே வந்து சரியில்லை. எல்லாரும் உடைக்கு வந்து சுதந்திரம் வந்து வேறு. உடையை உடுத்துறதுல சுதந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்கள் இன்றைக்கி போடுற அந்த ஜீன்ஸு பேண்ட்டை பெண்கள் போடுறாங்க. அது 2 நாளைக்கு ஆசைக்கு போட்டுக்கிற வேண்டியதான். நான் வாழ்நாள் முழுவதும் போட்டால் அவங்களுக்கு தான் கஷ்டம். பெண்களுக்கு பாவாடை தாவணி தான் அழகு. அவங்களுக்கு உடலுக்கு மறைமுகமாக மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இந்த மருத்துவ குணம் இல்லாதது தான் இந்த ஜீன்ஸு பேண்ட்டு. இதை போட அவங்களுக்கு பெண் தன்மை குறைஞ்சி ஆண் தன்மை கூடி அவங்களுக்கு நிறைய வந்து உள்ள கர்ப்பப்பையில் வந்து சிறு கோளாறுகள் வரும். இதெல்லாம் வந்து சொன்னாலும் புரியாது. அவங்கவுங்க அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த துணிக்கே மாறுறாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுகளில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கதர் ஆடைகளை வந்து பெண்கள் வந்து சேலையை உடுத்துறாங்க. அந்த சேலைக்கு அவ்வளோ மரியாதை. அதை போட்டு வந்தால் தான் நல்லது. உடல் சூட்டை காப்பாற்றும். இன்றைக்கி எல்லாரும் வந்து சேலைன்னா அந்த கதர் ஆடையை உடுத்தணும். இதை உடுத்திட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு குறையும். தலையில் உள்ள புண்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி யாருக்குமே தலையில் புண் இல்லை. எல்லாருக்குமே முடி வந்து கீழே வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி கழுத்து கீழே வரல. ஆம்பளை பையெல்லாம் பொண்ணான்னு சொல்லி முன்னாடி போய் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் பெண்ணா ஆனான்னு தெரியுது. 2 பேருக்கும் ஒரே அளவுக்கு இருக்குது. அந்த முடியை வந்து பாதுகாக்கணும். தலைக்குள்ள இருக்கிற புண்களை சரி செய்கிறதுக்கான இது ஒரு மருத்துவம். பார்ப்போம். இந்த உசிலையை வந்து இந்த காம்பு நீக்கிடணும். காம்பு நீக்காமல் போட முடியாது. இது அப்படியே நிழல் காய்ச்சல் போட்டு வச்சோம்னா நம்ம அரைய மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் வீட்டுக்கு. பெண்களுக்கு வந்து ஏன்னா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் கொடுத்து விட மாட்டாங்க. தலைக்கு வந்து அரப்பு வந்து யாருக்குமே வந்து கொடுத்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து அதோட அவங்களுடைய சொந்தம் முறிஞ்சு போகும்னு அவங்க தான் இதை தயாரிச்சுக்கிறணும். அதனால் இதை நேரடியாக பார்க்கலாம். நேரடியாக வந்து மலை ஓரங்களில் அதிகமாக கிடைக்கும். தரைக்காட்டு ஓரத்துலேயும் நிறையா இருக்குது. இந்த உசிலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கும் வெட்டி வேர் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். இது கூட வந்து சேக்க அரைச்சி எடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். சந்தனம், காரமுள் இலை, இந்த முள்ளுக்குள்ளே இருக்கிற இலையை பார்த்து கொடுக்கணும். இல்லைன்னா கையில் அந்த முள் வந்து கடுமையாக குத்திரும். இதில் வந்து தேவைக்கேற்ப ஆட்டுப்பால் சேர்த்துக்கலாம். இந்த உசிலையை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு மூட்டை கணக்கில் கூட வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் பெண்கள் நிறையா இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ எடுத்து அப்படியே வருஷம் 365 நாளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து சேக்காய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுட்டு வந்தாங்கன்னா
தலைக்கு போட்டு வந்தாங்கன்னா தலைமுடிக்கு ஷாம்பு என்றைக்குமே தேட வேண்டியதே வராது. அவ்வளோ அழகாக இருக்கும் முடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பஞ்சு பறக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். முடி ரொம்ப மென்மையாக இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், மொட்டை அடிக்கிறோம், மொட்டை அடித்ததான் சந்தனத்தை ஏன் பூசுகிறாங்க, அந்த புண்கள் ஆறுறதுக்கு. அதனால தான் நம்ம சந்தனத்தை போடுறோம். சந்தனத்தை இயற்கையாகவே போட்டால் புண்கள் ஆறும், எரிச்சல் இருக்காது, தலையில் எரிச்சல் இருக்காது. இந்த அரைச்சி எடுத்த கூழை வந்து காலையில் போட்டு ஒரு மணி நேரம் வந்து தலையில் வச்சுருக்கணும். தலையில் நல்லா கொஞ்சம் கூட இது வந்து நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தலையில் முடியல எல்லாம் அந்த தலை வேரில் படுற மாதிரி நம்ம இதை தேய்ச்சி ஒரு மணி நேரம் வந்து நல்லா உணர விடணும். உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீயக்காய் தான் போட்டு தலையவே நல்லா குளிக்கணும். நிறைய பெண்கள் விடுதியில் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து பொடுகு புண்ணு அந்த மாதிரி வந்து முடி கொட்டுது, சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற பெண்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த இதை தேய்ச்சிட்டு அவங்க தலை குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த புண்ணு, பேனு, ஈறு, டேண்ட்ரப்புன்னு சொல்கிற அந்த பக்காக இருக்கிறதெல்லாம் வந்து உதிரும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு முடியும் கொட்டாது. அந்த முடியினுடைய வேர்கள் வந்து நல்லா தடிமனாக கனமாக இருக்கும். அந்த ரெட்டை வந்து முடியை இப்படி விரித்து பார்த்தாங்கனாக்கா அது வந்து உடஞ்சி உதிர்ந்து விழுந்துட்டு இருக்கு, தட்டுனாலே கீழே உதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்களும் வந்து இந்த இதை தேய்ச்சிட்டு வாரத்துக்கு ஒரு முறை 3 முறை தேய்ச்சிட்டாங்கனாலுமே அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். டேண்ட்ரப்பு, பேன், அடிக்கடி பேன் தொல்லை கடிச்சு புண்ணாக இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிரும். இது தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். சிறு பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசுக்கு சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த தலையில் வந்திருக்கும், அதிகமாக இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் போட்டோம்னா 3 நாளில் ஆறிடும். 3 நாளில் புண்ணு ஆறுதுன்னா அதை விட சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. அதனால் இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எக்ஸாட்டிக் பிளேஸ் வந்து நயகரா ஃபால்ஸ். நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? போனதில்லை. அது வந்து தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 ஃபால்ஸோட சங்கமம் தான் இந்த நயகரா ஃபால்ஸ். அது என்னென்ன ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஃபால்ஸ், கெனேடியன் ஃபால்ஸ், பிரைடல் வீல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பிரைடல் வீல் ஃபால்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபால்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா, நியூலி மேரிட் கப்புள்லாம் அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்களாம். ஸோ அதனால வந்து பிரைடல் வீல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து இங்கே நிறைய ஜென்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கும் கனடாலையும் இங்க இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மில்லியன் பீப்புள் வந்து ஆவரேஜா வந்து இந்த இடத்தை விசிட் பண்ண, அதாவது நயகரா ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் பர் செகண்ட் அந்த வாட்டர் ஃபால் ஆகுது இல்லையா, பர் செகண்ட் அது வந்து கணக்கு எடுத்தோம்னா 3160 டன்ஸ் ஆஃப் வெயிட் வந்து அந்த வாட்டர் வந்து ஃபால் ஆகுது பர் செகண்ட்னா எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும்ல, ரொம்ப கிட்ட போனா அவ்வளவுதான். ஆமா, அப்படியே அடிச்சிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமா இருக்கு கேட்கவே. நயகரா ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாமே அழகா தான் இருக்கும், கிட்ட போனா எல்லாம் ஆபத்து. புரியுதா? புரிஞ்சது மிஸ்டரா. சரி, ஓகே. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 12வது மாதம் 2015ஆம் ஆண்டு புதன்கிழமை, மார்கழி மாதம் 14ஆம் நாள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, அனுகூலங்கள், நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள். மன சந்தோஷங்கள், குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பது, நல்ல உறவினர்களுடன் பொழுதை கழிப்பது, நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனம் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்திற்கு ஈடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலை, சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் தேவையற்ற நிம்மதியை கெடுத்துவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது கவனம். அவசரத்தனம் வேண்டாம். அரசமைப்பு, அரசியல் அமைப்பில் சிறிது கவனம். பொறுமையாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
தைரியம், தன்னம்பிக்கை, மன நிம்மதி, புது முயற்சிகள் வெற்றிகள், வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மைகள், புது முதலீடுகளுக்கு அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், புதிய மனிதர்களால் மிகப்பெரிய ஏற்றங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்களுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பதுடன் மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலைமை நிச்சயமாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தையில் சுபகாரிய அமைப்புகளுக்கு உண்டான நல்ல செய்திகள், குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் சேருவதற்குண்டான முயற்சிகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கடல் கடந்த நல்ல பயணங்களுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனசஞ்சலங்களிலிருந்து நிவர்த்திகள், எது நடக்குமோ அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நீங்களும் குழப்பி உங்களை சார்ந்தவர்களை குழப்பி கொண்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், தொழிலில் மற்றவர்களால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்திகள், அவைப்பேரமைப்பு நிவர்த்திகள், பெரிய அளவு சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்த நிவர்த்திகள், எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த நல்ல நண்பர்கள் உதவி செய்து மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. புது முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. வியாபாரத்தில் புதுவிதமான முயற்சிகள் பெரும் லாபத்தையும் அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. படிப்படியாக உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபமான அமைப்பு, அதே சமயம் செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படலாம். உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். பயணங்களை உடைமைகளை மறந்து போவதோ அல்லது தொலைத்து விடுவதோ பெரும் சிக்கலாக விடும். எல்லா விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படுவது, எல்லாவற்றிலும் மிரட்டுவது போன்ற விஷயத்திலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ராகுவின் அமைப்பு வெளியேற உள்ளதனால் அதற்கு முன்பாடி உங்களுக்கு தேகத்திலோ வண்டி வாகனத்திலோ ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடலாம். நிதானம், பொறுமை, அவசரகதி செய்வதோ அவசரகதியில் முடிவுகளோ சிக்கலாகி விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, மன சந்தோஷங்கள் தீர்வது, ஏற்கனவே இருந்த பிரச்சனையாக இருந்த அமைப்பை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதில் வீண் விதண்டாவாதம் செய்யாதீர்கள். அதில் தேவையில்லாத வம்பை விலை கொடுத்து வாங்கி கொள்ளாதீர்கள். உங்களுடன் எதிரிகள் மிக பலமையானவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான எடையத்தையும் அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பொறுமையாக அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே உங்களுக்கு போதும். வீண் உணர்ச்சி வசப்படுவதனால் எதிர்காலத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், புது முயற்சி வெற்றிகள், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, அந்யோன்யம் அதிகரிப்பது, உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சலிப்பு காட்டாதீர்கள், கோபப்படாதீர்கள். குறிப்பாக யாரை பற்றி புறங்கூறாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இன்று நிச்சயமாக வராது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். புறம் பேசினால் அதற்குண்டான விலையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், லாபம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. தந்தை வழி உறவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் மேன்மையும் அனுகூலங்களும், பிள்ளைகள் விஷயத்தில் மேன்மையும், பிள்ளைகளுக்கு உண்டான சுபகாரிய தடைகள் நிவர்த்திகளும், பிள்ளைகளுடைய படிப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலங்களும், அவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் லாபத்திற்கு குறைபாடு காணப்படவில்லை. தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஏற்படுவதுடன் மனதில் நீங்களாக மூட் அவுட் ஆவீர்கள். நீங்களாகவே கோவப்பட்டு நீங்களாகவே மூட் அவுட் ஆனால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? எனவே
மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக மிக முக்கியம், இன்றியமையாதது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. சஞ்சாராஷ்டிரமம் இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் பெரிதாக காணப்படவில்லை. அதே சமயம் ஒவ்வாமை உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், தொழிலமைப்பு, லாபம், அரசமைப்பு ஏற்றம், அதிகாரிகளுடைய அமைப்பு அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். அவர்களுடன் தேவையற்றவர்களை பற்றி புறங்கூறுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். வெளிவட்டாரம், தொழிலமைப்பு, உறவினர் அமைப்பெல்லாம் அனுகூலங்கள் இருந்தாலும் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மிக கவனமாக இருப்பது ஆபத்திலிருந்து தப்பிக்க வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், எந்தவித பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக இருக்கட்டும், நட்பு முறையில் இருக்கட்டும், அலட்சியப்படுத்தாதீர்கள். லாபத்தின் அமைப்பு பண்படாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திவிடும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்களும் புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு நிறைய எக்ஸாட்டிக்கான பிளேசஸ் பற்றிலாம் பேசணும் இல்லையா? கடைசியாக நயகரா ஃபால்ஸ் பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். நீங்கள் என்ன பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நீங்கள் சொன்னீங்களே ராயபேட்டா மணிகுண்டு மாதிரி ஒன்று சொன்னீங்க, பிரேக் கேசல் அப்படின்னு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், குக்கு கிளாக் மாதிரி ஒரு வேர்ல்ட் சைஸ் குக்கு கிளாக் அது ஆக்சுவலாக. ஸோ வித்தியாசமான நிறைய இடங்கள் பேசணும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திர இளங்கதர் கால செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்து நம்ம பார்த்துட்டு இப்போ கிளம்பிடுவோமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவானன் and the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.